சர்வதேச அளவில் உலகப் போர் தொடங்கிய காலத்திலிருந்து ஏவுகணைகள் ஒரு நாட்டின் இராணுவ வலிமையை பறைசாற்றி வருகின்றன. ஆனால் தற்போதைய புதிய தலைமுறை ஏவுகணைகள் அதிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கிறது. நிகழ்கால ஏவுகணைகள் அதிவேகம் கொண்டதோடு துல்லியத்தன்மை மிக்கதாகவும் ரேடாரிலிருந்து மறைந்து கொள்ளும் திறனையும் பெற்றிருக்கின்றன. சில ஏவுகணைகள் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறனை கொண்டிருப்பதால் எந்த வகையான தாக்குதல் என்பதையே கண்டறிவது கடினமாகிவிட்டது. இந்த நிச்சயமற்ற தன்மை மிகவும் ஆபத்தானது என்று கூறும் நிபுணர்கள், ஒரு ஏவுகணை ஏவப்படும் பட்சத்தில் அதற்கு மற்றொரு நாடு இடைமறிக்க அல்லது திருப்பி தாக்க சில நிமிடங்கள் மட்டுமே இருக்கக்கூடும் என்றும், அந்த குறுகிய எதிர்வினையாற்றும் நேரம் தவறாக கணக்கிட்டால் அபாயத்தை அதிகரித்துவிடும் என்றும் எச்சரிக்கிறார்கள். இது உலகை மிகப்பெரிய தாக்குதலை நோக்கி தள்ளக்கூடியது. புதிய தலைமுறை ஏவுகணை அமைப்பானது பாதுகாப்பு கவச அமைப்புகளை தகர்த்தெறியும் வகையிலேயே வடிவமைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு ஏவுகணையும் பல போர்முனை சவால்களுக்கு ஏற்ற வகையிலும் தனித்தனி இலக்குகளை தாக்கி அழிக்கும் திறனுடனும் உருவாக்கப்படுகின்றன. இதன் காரணமாக அதிநவீன பாதுகாப்பு கவச அமைப்புகள் கூட புதிய தலைமுறை ஏவுகணைகளை தடுக்க போராட வேண்டியதிருக்கும் என்பது நிபுணர்களின் கருத்தாக இருக்கிறது. ஏவுகணைகளின் சிறப்பம்சங்களும் திறன்களும் முதலில் தாக்குதலை தொடங்கும் நாடுகள் எதிர்த்தாக்குதலிலிருந்து தப்பிக்க முடியும் என்ற நம்பிக்கையை விதைக்கின்றன. சர்வதேச நாடுகள் மத்தியில் நிலவும் ஆயுத போட்டி எரிகிற தீயில் எண்ணெய் ஊற்றுவது போன்று உலகளாவிய கவலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. ரஷ்யா, சீனா, வடகொரியா மற்றும் ஈரான் போன்ற நாடுகள் மேம்பட்ட ஏவுகணை அமைப்புகளை பரிசோதித்து வருகின்றன. ஒவ்வொரு நாடும் இந்த ஆயுதங்கள் தற்காப்புக்கானவை என்று காரணத்தை கூறினாலும் நடைமுறையில் அவை சந்தேகத்தையே கிளப்புகின்றன. எனினும் ஆயுத போட்டியில் பெரும்பாலான நாடுகள் இணையும் போது அது தவறு நிகழ்வதற்கான வாய்ப்பை குறைக்கின்றன என்கிறார்கள் நிபுணர்கள். அரசியல் பதற்றம், யுக்ரைன் போர் தொடங்கி தென்சீன கடல், மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் சர்ச்சைகள் வரை குறிப்பிட்ட நாடுகளை மோதலை நோக்கி தள்ளுகின்றன. ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் நம்ப முடியாத வேகத்தை கொண்டிருக்கின்றன. ஒலியின் வேகத்தை விட குறைந்தது 5 மடங்கு வேகமாக பயணிக்கின்றன. ஒலியின் வேகம் மணிக்கு 1225 கிலோமீட்டர் கொண்டிருக்கும் நிலையில் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் மணிக்கு 6000 கிலோமீட்டர் பாய்ச்சலை வெளிப்படுத்துகின்றன. ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளின் 2 வகைகள் உள்ளன. அதில் ஒன்று HGVS எனப்படும் ஹைப்பர்சோனிக் கிளைட் வெஹிக்கிள்ஸ். இது ராக்கெட்டுகள் மூலம் விண்வெளியில் பறந்து பின்னர் வளிமண்டலத்தில் தங்களை நோக்கி சறுக்கிச் செல்கின்றன. கணிக்க முடியாத பாதைகளில் தாழ்வாகவும் அதிவேகமாகவும் இலக்கை நோக்கி பாய்வதால் கண்காணிப்பதோ இடைமறிப்பதோ கடினமாகிறது. மற்றொன்று HCMS எனப்படும் ஹைப்பர்சோனிக் குரூஸ் மிசைல்ஸ். இவை ஏவப்பட்ட இடத்திலிருந்து இலக்கை நோக்கி வளிமண்டலத்திற்குள் வேகமாக பறக்க ஸ்கிராம்ஜெட்ஸ் என்ற சிறப்பு இயந்திரங்களை பயன்படுத்துகின்றன. இலக்கை நோக்கி பாயும் போது தற்காப்புக்காக திசையை மாற்றிக்கொள்ளவும் மறைந்திருக்க குறைவான உயரத்தில் பறக்கவும் முடியும். குறிப்பாக மேக் 8 ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளால் சில நிமிடங்களில் இலக்கை அடைய முடியும். இதை கண்டறியவோ அல்லது எதிர்வினையாற்றவோ நேரம் இருக்காது. இதுபோன்ற ஏவுகணைகள் பாதுகாப்பு கவச அமைப்புகளை பெரும்பாலும் சட்டை செய்வதே இல்லை என்பது கூடுதல் சிறப்பம்சம். தற்போதைய கவலைக்கான அறிகுறிகள் என்னவென்றால், தைவானில் இந்தோ பசிபிக் பகுதியில் உள்ள இலக்குகளை குறிவைக்கக்கூடிய டார்க் ஈகிள் போன்ற ஏவுகணைகளை அமெரிக்கா பரிசோதித்து வருகிறது. சீனா இவற்றை அச்சுறுத்தலாக பார்ப்பதால் தைவானை சுற்றியுள்ள பகுதிகளில் பதற்றம் அதிகரித்திருக்கிறது. உலகத் தலைவர்கள் ஏவுகணைகளை பற்றி முன்னெப்போதையும் விட அதிகமாக பேசி வருகின்றனர். அதிநவீன ஏவுகணைகள் தங்களை தற்காத்துக் கொள்ளவும் எதிரிகளை அச்சுறுத்தவும் பயன்படும் என்று நம்புகிறார்கள். மேலும் புதிய தலைமுறை ஏவுகணைகள் அதிவேகமானவை, தொலைதூரம் பறக்கக்கூடியவை. சில சமயங்களில் அவற்றை நிறுத்துவது சாத்தியமற்றது என்பதால் ஒருவேளை 3ஆம் உலகப் போர் தொடங்கினால் அது இவ்வகை ஏவுகணைகளால் இருக்கலாம் என்று பல நிபுணர்கள் நம்புகின்றனர். உலகம் முழுவதும் மிகவும் ஆபத்தானவை என 3 ஏவுகணைகளை நிபுணர்கள் கூறுகிறார்கள். பெரும்பாலும் சாத்தான் 2 என்று அழைக்கப்படும் ரஷ்யாவின் RS-28 சர்மாட், சீனாவின் DF-41 மற்றும் அமெரிக்காவின் டார்க் ஈகிள் ஆகிய 3 ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள்தான் மிகவும் ஆபத்தானவை என்று நிபுணர்கள் வரையறுத்துள்ளனர். ரஷ்யா இதுவரை உருவாக்கிய ஏவுகணைகளிலேயே மிகப்பெரியது RS-28 சர்மாட். 200 டன்னுக்கும் அதிகமான எடை கொண்ட இந்த ஏவுகணை நிலத்திற்கு அடியில் மறைக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து ஏவப்படுகிறது. 10க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்ட இந்த ஏவுகணை வெவ்வேறு நகரம், வெவ்வேறு நாடுகளை இலக்காக கொள்ளும் திறன் பெற்றவை.
30 நிமிடங்களுக்குள் உலகின் எந்த மூலையையும் தாக்கி அழிக்கும் திறன் கொண்ட இந்த ஏவுகணையை எந்த ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பும் நிறுத்த முடியாது என்று ரஷ்யா கூறுகிறது. ஹிரோஷிமாவில் வீசப்பட்டதை போன்று 50 மடங்கு சக்தி வாய்ந்தது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகை கவலையடையச் செய்யும் மற்றொரு ஏவுகணை சீனாவின் DF-41. ஒலியின் வேகத்தை விட 25 மடங்கு அதிகம். 10 அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்ட இந்த ஏவுகணை பூமியில் உள்ள எந்த ஒரு இலக்கையும் தாக்கும் அளவுக்கு தொலைதூரம் பயணிக்கக்கூடியது. பெரிய லாரிகளில் நகர்த்தப்படும் வசதி கொண்டிருப்பதால் கண்டுபிடிப்பதும் எதிர்வினையாற்றுவதும் கடினம். இந்த ஏவுகணை அமெரிக்க நகரங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. அமெரிக்காவின் டார்க் ஈகிள் ஏவுகணை மிகவும் மேம்பட்ட ஏவுகணையாக பார்க்கப்படுகிறது. ஒலியை விட 5 மடங்கு வேகத்தில் பயணிக்கக்கூடிய இந்த ஏவுகணை 1700 மைல் தூரத்தில் உள்ள இலக்கை 30 நிமிடங்களில் தாக்க வல்லது. நகரும் தன்மை கொண்ட இந்த ஏவுகணை எதிர்ப்பு தளங்கள், ஏவுகணை எதிர்ப்பு தளங்கள், போர்க்கப்பல்களை விரைந்து சென்று தாக்கக்கூடியது. அதே நேரத்தில் எதிர்வினையாற்றுவதற்கு சிறிய எச்சரிக்கை கூட எதிரிக்கு கிடைக்காது என்று கூறப்படுகிறது. 2025ஆம் ஆண்டில் பல நாடுகள் ஆபத்தான ஏவுகணை அமைப்புகளை உருவாக்கியுள்ளன. இந்த ஏவுகணைகள் பதற்றங்களை அதிகரிக்கக்கூடும் என்றும் உலகளாவிய மோதலை தூண்டக்கூடும் என்றும் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். ரஷ்யாவின் RS-26 ரூபேஷ் எனப்படும் ஒரேஷ்னிக் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை ஒலியை விட 10 மடங்கு வேகத்தில் பாய்ச்சலை கொண்டிருக்கிறது. நேட்டோ எல்லைகளுக்கு அருகில் உள்ள பெலாரஸில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இது ஐரோப்பாவிற்கு நேரடி அச்சுறுத்தலாக நேட்டோ கருதுகிறது. கண்டம் விட்டு கண்டம் பாயும் சீனாவின் DF-61 ஏவுகணை 42 கிலோமீட்டர் தொலைவை சென்று தாக்கக்கூடியது. மேக் 55 வேகத்தில், அதாவது மணிக்கு 67,000 கிலோமீட்டர் வேகத்தில் பாயக்கூடியது. இது அமெரிக்க ஏவுகணை குழிகளை குறிவைக்கக்கூடும் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். வடகொரியாவின் கண்டம் விட்டு கண்டம் பாயும் திறன் கொண்ட வாசாங் 99 ஏவுகணை கிழக்கு ஆசியாவில் பதற்றங்களை அதிகரிக்கிறது. ஈரானின் ஷஹாப் 3 என்ற இடைநிலை தூரம் கொண்ட ஹைப்பர்சோனிக் ஏவுகணை அணு ஆயுதங்களை சுமந்து கொண்டு 2000 கிலோமீட்டர் தூரம் வரை செல்லக்கூடியது. இந்தியாவின் அக்னி B ஏவுகணை நடுத்தர தூர ஏவுகணை. இது பல அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடியது. ஒரே நேரத்தில் பல இடங்களை குறிவைத்து தாக்கும் திறன் படைத்தது. இவற்றில் டார்க் ஈகிள், சர்மட் மற்றும் DF-41 போன்ற நவீன ஏவுகணைகள் மிக வேகமானவை மற்றும் கணிக்க முடியாதவை. ரேடார்களை ஏமாற்ற டீகோய்களை பயன்படுத்தலாம் அல்லது பெரும்பாலான பாதுகாப்பு அமைப்புகள் சரியான நேரத்தில் செயல்பட முடியாத அளவுக்கு உயரமாகவும் வேகமாகவும் பறக்கலாம். ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையிலான இந்த ஏவுகணைகளை ஏவினால் சில ஏவுகணைகள் உள்ளே நுழைந்து பெரும் அழிவை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கிறது. ஏவுகணை சோதனைகள், இராணுவ பயிற்சிகள், யுக்ரைன், தைவான் மற்றும் மத்திய கிழக்கு போன்ற இடங்களில் அதிகரித்து வரும் பதற்றம் ஆகியவை நிலைமையை இன்னும் ஆபத்தானவையாக மாற்றுகின்றன. இந்த ஆயுதங்கள் எவ்வளவு அதிகமாக பரவுகிறதோ அந்த அளவுக்கு தவறுகள், தவறான கணக்கீடுகள் அல்லது திடீர் அதிகரிப்புக்கான வாய்ப்புகள் அதிகம் என்கிறார்கள் நிபுணர்கள். ரஷ்யாவின் ஆழப்பகுதியை தாக்கும் திறன் கொண்ட தொலைதூர ஏவுகணைகளை யுக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கியிருக்கிறது. இது போரை தூண்டும் செயல் என அமெரிக்காவை ரஷ்யா எச்சரித்திருக்கிறது. இத்தகைய சூழ்நிலைகளில் ஒரு ஏவுகணை சோதனை அல்லது தற்செயலான ஏவுதல் கூட ஒரு போர் நடவடிக்கையாக தவறாக கருதப்படும். இதன் காரணமாகவே ராஜதந்திர நடவடிக்கையும் தகவல் தொடர்பு மட்டுமே உண்மையான பாதுகாப்பு என்று கூறுகிறார்கள் நிபுணர்கள். தெளிவான ஒப்பந்தங்கள், ஆயுத கட்டுப்பாட்டு பேச்சுவார்த்தை போன்றவையே போர் அபாயங்களை குறைக்கும் என்பது நிபுணர்களின் கருத்து.